சிவ வழிபாடு செய்ய ஆரம்பிக்கின்றீங்க அப்படிங்கும் போது அது கிட்டத்தட்ட அது ஒரு ஆரம்பம் மட்டுமே. அதனோட நீட்சி பெரிய விஷயமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு உச்ச நிலையை அடைவதற்கான தொடக்கமாக அந்த நிலையானது இருக்கலாம். அதனால் எதையுமே சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இந்த நொடியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக எந்நாளும் இருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ளக்கூடாது. ஒரு செயலை செய்கின்றோம் அப்படிங்கும் போது அது ஈசனின் மீது பாரத்தை போட்டுவிட்டு செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். ஈசன் என்ன சொல்கிறாரோ உங்களுக்குள் இருந்து அதை பின்பற்றி நடந்து சென்றோமே ஆனால் கண்டிப்பாக அதோட நீட்சியானது நன்றாகவே இருக்கும். அதோட தொடர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு வினை இப்போ செய்கிறோன்னா அது இப்பயே முடிந்து விடுவது கிடையாது. இதன் தொடர்ச்சி தான் நமது வாழ்க்கை. அந்த தொடர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஈசனோட அனுகிரகத்திற்கு தகுந்தாற் போல எல்லாமே நடக்கும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு வினையும் அவ்வாறு தான். நல்லது செய்தால் அதுவே ஒரு நீட்சியாக தொடரும், அல்லது எதிர்மாறாக செய்யும் போது அதுவும் ஒரு நீட்சியாக